ஏன் செய்தாய், ஏன் செய்தாய் இந்த ஹராமை, ஏன் செய்தாய் இந்த ஹராமை என்று அல்லாஹ் யாரை துருவி துருவி விசாரிக்கிறானோ ஹலக், அழிந்தான் அவன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வலதுகரம் சொந்தம் வலக்கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு விசாரணை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எளிதாக விசாரிப்பான் என்று சொல்லுகிறானே, ஆனால் நீங்கள் விசாரித்தாலே வேதனை என்று சொல்கிறீர்கள், என்ன விளக்கம்? புறன்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அவர்களே, நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அல்லாஹ் நல்லவர்களுக்கு எடுத்து காட்டுவார், அல்லாஹ் நல்லவர்களுக்கு எடுத்து காட்டுவார். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதுனா அல் அபுது யௌமல் கியாமஹ், மறுமையிலே ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான் அல்லாஹ்விற்கு முன்னால். ஃபயதஉ அலைஹி கனஃபா வயஸ்துருஹு மினன் நாஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு திரையை போடுவான். அல்லாஹ்வும் அந்த அடியானும் சுற்றி ஒரு திரை போடப்படும். மக்கள் யாரும் அந்த விசாரணையை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயுகர்ரிருஹு பிதுனூபிஹி, மனிதன் தானே, பாவம் செய்தவன் தானே, யார் நல்லவராக இருந்தாலும் பாவம் செய்திருப்பார். வயுகர்ரிருஹு பிதுனூபிஹி, அவருடைய பாவத்தை கொண்டு அல்லாஹ் அவரை நெருக்கமாக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அத்தஅரிஃபு ذنب கதா அத்தஅரிஃபு ذنب கதா, மனிதனே, இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா? தஅரிஃபு ذنب கதா, அறிந்திருக்கிறாயா? என்ன செய்ய முடியும்? அந்த அடியான் மறைக்க முடியுமா? யா ரப்பி ஆரிஃப், யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன், யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்பான், அந்த பாவத்தை அறிந்தாயா? அந்த பாவத்தை அறிந்தாயா? யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்ற அந்த அடியான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை எடுத்துக்கொண்டு காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்து விடுவான், அழிந்து விட்டோம், அவ்வளவுதான், அழிந்து விட்டோம், அவ்வளவுதான் என்ற அந்த அடியான் நினைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நெருக்கமாக்குவான். அந்த அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். கவலைப்படாதே அடியானே, அடியானே கவலை கொள்ளாதே. فإني قد سترتها عليك في الدنيا وإني أغفرها لك اليوم. سبحان الله سبحان الله سبحان الله. அடியானே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன், உலகத்திலே நான் மறைத்தேன். உன்னை மக்கள் கண்ணியமானாக நினைத்தார்கள், பாவம் இல்லாதவனாக நினைத்தார்கள். ஆனால் நீ பாவம் செய்து கொண்டிருந்தாய். மக்களின் கண்களில் இருந்து அந்த பாவத்தை நான் மறைத்தேன். நினைத்தால் வெளிப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம், நான் மறைத்தேன். இன்றைய தினத்திலே அந்த பாவங்களை மன்னிக்கிறேன். நிலைமையை பாருங்கள். அல்லாஹும் அந்த அடியானும் தான். உலக மக்களுக்கு முன்னால் ஒரு திரை, அல்லாஹும் அந்த அடியானும் பேசுகிறார்கள். அவன் பாவங்கள் நினைவு கூறப்படுகிறது, ஆனால் அல்லாஹ்விற்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உலக மக்கள் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அந்த அடியானை கண்ணியப்படுத்தி அவனுக்கு கொடுக்க இருந்த நியாமத்தை அல்லாஹ் அவனுக்கு நினைவுபடுத்தி அவனுடைய பாவங்களை நினைவுபடுத்தி அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நான் இந்த பூமியிலே அந்த பாவங்களை மறைத்தேன், இன்றைய தினத்திலே மன்னிக்கிறேன். எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கும் இது? நல்லவர்களுடைய விசாரணை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலால் ஹராம் இந்த இரண்டிற்குமே அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. ஹலாலை செய்தாலும் ஏன் செய்தீர்கள், யாருக்கு செய்தீர்கள் என்ற விசாரணை. ஹலாலை செய்தாலும் ஏன் செய்தீர்கள், யாருக்கு செய்தீர்கள் என்ற விசாரணை. ஹராமை செய்தாலும் ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய் என்ற விசாரணை. ஹலாலை குறித்து கேட்டால் உண்மையாக இருந்தால், நியத்து சரியாக இருந்தால் பதில் சொல்லிவிடலாம். ஹராமை குறித்து கேட்டால் மக்கள் என்ன பதில் சொல்வீர்கள்?
அல்லாஹ் ஒருவனை பார்த்து ஏனப்பா விபச்சாரம் செய்து கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஏன் திருநாய் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஏன் மோசடி செய்தாய் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? விளக்கம் கொடுக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின், எந்த ஒரு அடியானும் தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது, தன்னுடைய பாதத்தை நகட்ட முடியாது. ஹத்தா யுஸ்அலு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹ் வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல் வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹ் வ ஃபீமா அன்ஃபகஹ் வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய், உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய், எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு உன் வாழ்க்கையில் நடந்தாய், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை, திடகாத்திரமான உடம்பை எந்த வழியிலே செலவழித்தாய். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய கால்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்தே தருவான். அல்லாஹ் கொடுத்த அருளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை எப்போது சொன்னார்கள் தெரியுமா? 3 நாட்களுடைய பசி. எத்தனை நாள்? 3 நாட்களுடைய பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெளியே வந்து விட்டார்கள். 3 பேரும் சந்திக்கிறார்கள். என்ன செய்தி என்று ஒருவருக்கொருவர் கேட்கும் பொழுது பசி. சித்து பாருங்கள், அல்லாஹ் ஒருவேளை நமக்கு உணவளிப்பதற்கு மறந்திருக்கிறானா? ஒருவேளை 3 வேளை பட்டினியாக இருந்து நின்று இந்த காலத்தில் வாழக்கூடிய யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் தலைவர். எந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழையாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாதோ அந்த மனிதர் 3 நாட்கள் பசி. 3 பேரும் சேர்ந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. ஒரு சிறிய ரொட்டி துண்டு உமர் அவர்கள் வேகமாக எடுத்து பித்து வாயிலே வைக்கப் போகிறார்கள். உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இதற்கும் நீ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். 3 நாளுக்கு பிறகு கிடைத்த உணவு, இதற்கும் உமர் அவர்களை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். கையெடுத்து விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கின்றன, எங்கள் வாள்கள் எல்லாம் போர்க்களத்திலே இரத்தங்களை வடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே கிடைத்த இந்த சிறிய உணவு, இதற்கும் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டுமா? ஆம் உமரே, இன்ன ذلك ليكون, அது நிச்சயமாக நடந்தே தீரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எவ்வளவு கண்ணியத்துக்குரியவர்களே. பார்வை, பேச்சு, செவி, மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்க சபைகளிலே அமரக்கூடிய பாக்கியம். பாவிகள் எல்லாம் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய தீனை மறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய தீனை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் என்ற வார்த்தையை அடிக்கடி கேட்கக்கூடிய பாக்கியம். எப்படி பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அந்த மறுமை நாளிலே விசாரணை செய்வார். விசாரணை செய்து 2 கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள் மக்கள். பாவங்கள் அதிகமாகி அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அதிகமாகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கடுமையாகிவிட்டால் ஒரு கூட்டம். சூரத்து ஸுமருடைய 71, 72வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், قال تعالى وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها
ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى. ஒரு கூட்டம் காஃபிர்கள் நரகத்தை நோக்கி திரட்டப்படுவார்கள், விரட்டப்படுவார்கள். செல்லும் பொழுது நரகத்தின் வாசல்கள் திறக்கப்படும் பொழுது மலக்குகள் கேட்பார்கள், உங்களிடத்திலே நபிமார்கள் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதவில்லையா? இந்த நாளை பற்றி எச்சரிக்கையை உங்களுக்கு கூறவில்லையா? வயுன்திரூனகும் லிகா யௌமிக்கும் ஹாதா. சொன்னார்கள், ஆனால் புறக்கணித்தோம். காஃபிர்கள் மீது கடமையாக விடும் அல்லாஹ்வுடைய வேதனை. நரகத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், நிரந்தரமாக இருங்கள், அதுதான் கெட்ட இருப்பிடம் பெருமை கொள்பவர்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு கூட்டம், وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. இங்கே ஒன்று திரட்டப்படுவார்கள். இவர்கள் சொர்க்கத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள். حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طيبتم فادخلوها خالدين. நிரந்தரமான வாழ்க்கை, அல்லாஹ் உங்கள் மீது அமைதியை உருவாக்கட்டும், நுழையுங்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை, வயோதிகம் கிடையாது, வாலிபமான வாழ்க்கை, சுகம் நிரந்தரம், நோய் கிடையாது, கவலை நிரந்தரம், கவலை கிடையாது, சந்தோஷம் மகிழ்ச்சி நிரந்தரம். சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவர்கள் சொர்க்கவாதிகள், ஈமான் கொண்டிருப்பார்கள். வஸீகல்லதீன தக்கவ், அல்லாஹ்வை அஞ்சியிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சியிருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக வாழ்க்கை கடலை போன்றது. இந்த உலக அல்லாஹ்வுடைய படைப்பை, இந்த உலக வாழ்க்கை கடலை போன்றது. அதிலே ஒரு குருவி, சிட்டுக்குருவி தன்னுடைய இலகை முக்கி எடுத்தால் எவ்வளவு நீரோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மிஞ்சி இருப்பது மறுமையுடைய வாழ்க்கை, மிஞ்சி இருப்பது மறுமையுடைய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். உலக வாழ்க்கை யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வல் ஆகிரத்து, அந்த மறுமையுடைய வாழ்க்கை குல்லுஹாலில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த உலக வாழ்க்கை. அதற்கு பிறகு அந்த மறுமையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? வகைஃப மா நர்தா, எல்லாம் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய், சொர்க்கத்துடைய இன்பங்களை கொடுத்திருக்கிறாய். அல்லாஹ் கேட்பான், இவற்றை விட உங்களுக்கு சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? அல்லாஹ், அது என்ன இருக்க போகிறது? இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன். ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று அந்த மனிதன் கேட்டவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்த 1000 ஆண்டுகள் கழிப்பான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவான். அதை பார்த்து ரசிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒட்டுமொத்த உலகமும், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவன் கையிலே ஒப்படைக்கப்பட்டு அந்த நியமத்துகளை அவன் அறிந்தாலும், அதிலே வாழ்ந்தாலும், அதிலே இன்பங்களை அனுபவித்தாலும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தையுடைய இன்பத்திற்கு சமமாகாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு சமமாகாது உலகமும் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டாலும் சரி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தவர்களுக்கு வைத்திருக்கிறார். மறுமையின் எவ்வளவு பெரிய நடுக்கம் திடுக்கமாக இருந்தாலும்
அல்லாஹ்வை எஞ்சியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். அல்லாஹ்வை பயந்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரவணைப்பான். உலகமெல்லாம் அவர்களை கைவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளால் அவர்களை சூழ்ந்து கொள்வான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அன்பை நூறாக படைத்தான், அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் இறக்கினான், மீதி 99 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் தன் அடியார்களுக்கு கருணை காட்டுவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மறுமை விசாரணை எளிதாக்கி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. அல்லாஹ் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஅஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.